ஜனவரி 2021 மார்க்கெட் அப்டேட் கொடுத்துருந்தேன். அதை பேஸ் பண்ணி 22 அப்டேட் இப்போ கொடுக்குறேன். 22 ஹெச்டிஎஃப்சினோட ரிசல்ட் இருக்கு. மெயின் திங் வந்து மார்க்கெட்டோட ஜெயிண்ட் இதனோட மூவ்மெண்ட் வந்து பெரிய லெவலில் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதே மாதிரி நான் கொடுத்திருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னோட 21 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கான். 100 கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது இன்னும் ஃபர்தர் ஃபாலுக்கான ஒரு க்ளூ மாதிரி தெரியுது. இன்னும் ஃபர்தர் ஃபால் இருந்தாலும் டோன்ட் கெட் பேனிக். பை த சேம் டைம் நெக்ஸ்ட் லெவல் வந்து 22,850 22,720 இது வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலில் பார்க்குறேன். இந்த லெவலில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும். அப்படி ஆகலை அப்படின்னா மேக்ஸிமம் 22,300 வரைக்கும் போகலாம். வந்து மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு பிளைண்டான ஒரு கன்ஃபர்மேஷனோட எந்த ஒரு இதையும் போய் பிக் பண்ண வேணாம். நாளைக்கான க்ளோசிங் எங்கே வருதுன்றதை பார்த்துட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணுங்க. கண்டிப்பாக அடுத்த ஒரு 2 நாளைக்குள்ள ஒரு பட்ஜெட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும். பட்ஜெட் ரேலி ஸ்டார்ட் ஆனதுனா ஒரு டெம்பரரி ரிவர்சல் பாயிண்ட் கிடைக்கும். அந்த டெம்பரரி ரிவர்சல் வந்து புல் ரன்னு முடிவு பண்ணிக்காதீங்க. பட்ஜெட்டுக்கு அப்புறமேட்டு ஒரு ஃபால் இருக்கு. ஸோ அதை அதுக்கப்புறமே அப்டேட் பண்ணுறேன். இதை வந்து ட்ரேடிங்கான கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்காதீங்க. இஸ் ஆர் ஆல் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ்க்கு தங்களோட பொசிஷன்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி ஷஃபிள் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன். நான் இப்போ சொல்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இது தொடர்ச்சியா உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, பர்சனலைஸா இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை நான் கொடுத்துருக்க இந்த ரெஃபரல் டேக் மூலியமா ஏஞ்சல் ஒன்ல ஓப்பன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த சர்வீசஸ் 24/7 கிடைக்கும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.